வணக்கம். சங்ககால தமிழ் மன்னர்கள் பற்றிய ஒரு அவுட்சோர்ஸ் வீடியோ தான் இது. இது ஒரு புக்கில் கிடச்சிது எனக்கு. இதில் வந்து கன்டென்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கோர்வையாக இல்லை, முழுசாகவும் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. அதனால் இதை கொடுக்குறேன். சரிங்களா? சங்ககால தமிழ் மன்னர்கள்னால் சேர, சோழ, பாண்டியர்கள் 3 பேர் பற்றியும் இதில் பார்க்கலாம். முதல்ல சேரர்கள். சேரர்களோட தலைநகரம் வஞ்சி அவங்களோட தலைநகரமாக இருந்திருக்கு. தொண்டி, முசிறி 2ம் அவங்களோட துறைமுகங்களாக இருந்திருக்கு. அவங்களோட சேரர்களோட சின்னம் வில்லம்பு. இது நமக்கு நல்லா தெரியும். அடையாளப்பூ வந்து பனம்பூ, இரும்போந்து அப்படின்னு சொல்லுவாங்க. பனம்பூ. சேரநாடு வேடம் உடைத்து அப்படிங்கிற ஒரு வாக்கியம் இருக்குது. வேடம்னா யானை. யானை அங்கே நிறையா இருக்கும் இல்லையா? அதனால் சேரநாடு வேடம் உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சேர அரசர்களை தலை சிறந்தவனா சேரன் செங்குட்டுவனை சொல்கிறாங்க. நம்ம கண்ணகிக்கு கோயில் கட்டினார் இல்லையா? அவர் தான் சேரன் செங்குட்டுவன். சேரர்களை பொதுவாக கேரள புத்திரர்கள் எனப்படுவர் என சொல்கின்றார்கள். ஏன்னா கேரளா சைடு தான் வந்து சேரர்கள் அப்படின்னு வரும். சரிங்களா? முதல் சேர மன்னன், சங்க காலத்தில் முதல் சேர மன்னன் பெருஞ்சோற்று உதியலாதன். பெருஞ்சோற்று உதியலாதன் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு சங்க சேரர்கள் மரபை துவங்கி வச்சிருக்காரு. இது அடுத்த பாயிண்ட் வந்து 10 சேர மன்னர்கள் பற்றிய வரலாற்று நூலே 10. இது நமக்கு நல்லா தெரியும். இதில் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படிங்கிறவர் பெருஞ்சோற்று உதியலாதனோட பையன். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் மற்றும் பல்யானை செல்கெழுங்குட்டுவன் இவங்க 2 பேரும் அவங்களோட பசங்க. இதில் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுக்கு தான் 4 பசங்க இருப்பாங்க. யாருன்னா கலங்காய் கண்ணி நார்முடிச்சேரல், சேரன் செங்குட்டுவன், நம்ம சிலப்பதிகாரத்தை எழுதின இளங்கோவடிகள், ஆடுகோட்பாட்டு சேரலாதன். சரிங்களா? இப்போது இதில் இருக்கிற பாயிண்ட் படியே வரலாம். 10 சேர மன்னர்கள் பற்றிய வரலாற்று நூலை 10 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இமயத்தை வென்ற இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இமயத்தை வெற்றி கொண்டிருக்காரு. இவர் யாருன்னா செங்குட்டுவனோட தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. பாலை கௌதமனால் புகழப்பட்ட பல்யானை செல்கெழுங்குட்டுவன் நெடுஞ்சேரலாதனோட தம்பி. அதாவது இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனும் பல்யானை செல்கெழுங்குட்டுவனும் அண்ணன் தம்பிங்க. சரிங்களா? குழப்பிக்காமல் கொஞ்சம் படிங்க. பாலை கௌதமனால் புகழப்பட்டவர்னா 10 பாலை கௌதமன் பல்யானை செல்கெழுங்குட்டுவனை பாடியிருப்பார். சரிங்களா? இதில் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுக்கு 4 பசங்க இருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அவங்களோட ஃபஸ்ட் பையன் கலங்காய் கண்ணி நார்முடிச்சேரல். அவரை பற்றின சிறப்பு என்னென்னா பூழி அப்படிங்கிற நாட்டை அவர் ஜெயிச்சிருக்காரு. அடுத்து நம்ம சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு கோயில் கட்டியிருக்காரு. அவரோட வேறு பேர் என்னென்னா கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவனோட இன்னொரு பேர் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன். அடுத்து இளங்கோவடிகள் வருவார். ஆனால் அவர் அரசராக இல்லை, அதனால் இதில் அவரை பற்றி கொடுக்கல. அடுத்து ஆடுகோட்பாட்டு சேரலாதனுங்கிறவர் 4வது பையன். அதாவது இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனோட 4வது பையன் ஆடுகோட்பாட்டு சேரலாதன். இவர் காக்கை பாடினியார் அப்படிங்கிற ஒரு புலவரை விரும்பி மணந்திருப்பார். அவருக்கு துலாம் அப்படின்னா 7 கிலோ பொன் வந்து பரிசாக கொடுத்துருக்காரு. ஆடுகோட்பாட்டு சேரலாதன் ஆடற்கலையிலும் வல்லவனாக திகழ்ந்திருக்காரு. சரிங்களா? இதோட அவங்களோட இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை இருந்த நாட்டை கபிலருக்கு அளித்தவர் செல்வக்கடுங்கோ வாழியாதன். 10 கபிலர் வந்து செல்வக்கடுங்கோ வாழியாதனை தான் பாடியிருப்பார். அதனால் அவருக்கு வந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இவர் ப்ரைஸ் கொடுத்துருப்பாரு. அடுத்து மோசிக்கிரனார். முரசுக்கட்டிலில் உறங்கிய மோசிக்கிரனாருக்கு கவரி வீசிய சேர மன்னன் பெருஞ்சேரல் இரும்பொறை. அடுத்து 500 நூற்றை தொகுப்பித்தவன் யானைக்கற்றை அந்தருஞ்சேரல் இரும்பறை. இது எல்லாமே ஒன்றும் ஒரு கொஸ்டின். இப்படி கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? 500 நூற்றை தொகுத்தவர் யார்? கண்ணு கேட்டிய தூரம் வரை இருந்த நாட்டை கபிலருக்கு அளித்தவர் யார்? முரசுக்கட்டிலில் உறங்கிய மோசிக்கிரனாருக்கு கவரி வீசியவர் யார்? அப்புறம் காக்கை பாடினியருக்கு துலாம் பொன் அளித்தவன் யார்? இப்படியெல்லாம் கொஸ்டின் வரும். சரிங்களா? மகாபாரத போரில் கௌரவர் மற்றும் பாண்டவர் படைகளுக்கு உணவளித்தவன் பெருஞ்சோற்று உதியலாதன். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா? சேரமரபை ஆரம்பித்தவங்க அப்படின்னு சொல்லி. அவர் தான் வந்து மகாபாரத போர் நடக்கும்போது கௌரவர் மற்றும் பாண்டவர் படைகளுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு. சேரா உன் நாடு பொன்னாடு என்று சேர நாட்டை வாழ்த்திய புலவர் ஔவையார். அவ்வளோதான் சேரர்கள், சங்ககால சேரர்கள் பற்றி கண்டென்ட். அடுத்து சோழர்கள் பார்க்கலாம். சோழர்களோட தலைநகரம் உறையூர், துறைமுகம் காவிரி பூப்பண்டினம், சின்னம் புலி, அடையாளப்பூ ஆத்திப்பூ.
சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தஞ்சாவூர் சைடு டெல்டா மாவட்டம் அதெல்லாம் வந்து விவசாயத்துக்கு ரொம்ப பேர் போன இடம். அங்கே வந்து நெல் நிறைய விளைவிக்கிறாங்க. அதனால சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சங்ககால சோழ மன்னர்களில் ரொம்ப ஃபேமஸான ஆள் நம்ம கரிகால் சோழன். அவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன். அவரோட தந்தை பேர் இளஞ்சேட் சென்னி. சென்னி அப்படிங்கிறதெல்லாம் சோழர்களை குறிக்கிற ஒரு வார்த்தை. இளஞ்சேட் சென்னி வந்து கரிகால் சோழனோட அப்பா. வெண்ணி வாகை பரந்தலை போர்க்களங்களில் வென்றவன் கரி பட்டினப்பாலை பாடிய உருத்திரங்கண்ணனாருக்கு 16,000 பொன் பரிசளித்தவன் கரிகாலன். கணைக்கால் இரும்பறையை தோற்கடித்த கணைக்கால் இரும்பறைங்கிறவர் சேரம் பாண்டியம்மன் சேரமன்னன். கணைக்கால் இரும்பறைங்கிறவர் சேரமன்னன். இவரை தோற்கடித்த சோழன் வந்து செங்கணான் அப்படிங்கிறவங்க. இவரை தான் வந்து ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அவர் வந்து தண்ணி கேட்பார் காவலன்கிட்ட. கணைக்கால் இரும்பறை தண்ணி கேட்கும்போது காவலன் வந்து அலட்சியமாக தண்ணி கொடுக்காம லேட் பண்ணுவான். அதனால வந்து அவர் அந்த தண்ணியை குடிக்காமலே இறந்து போயிடுவார். அவரை பற்றின பாடல் வந்து புறநானூறில் இருக்குது. சரிங்களா? அந்த கணைக்கால் இரும்பறையை தோற்கடித்த சோழ மன்னன் செங்கணான் அப்படிங்கிறாரு. அவ்வளோதான். சோழர்கள் சங்ககால சோழர்கள் பற்றி கொடுத்துருக்கிறது அவ்வளோதான். அடுத்து பாண்டியர்கள். சங்ககால பாண்டியர்களோட தலைநகரம் மதுரை. துறைமுகம் வந்து கொர்க்கை. சின்னம் மீன் சின்னம், அடையாளப்பூ, வேம்பு. பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படிங்கிற வேர்டு வந்து பாண்டியர்களுக்கு சொல்கிறாங்க. பாண்டிய அரசர்களில் தலை சிறந்த மன்னனா நெடுஞ்செழியன் அப்படின்ற மன்னனை சொல்கிறாங்க. முதல் தமிழ் சங்கத்தை ஆதரித்த பாண்டிய மன்னர்கள் 89 பேர். இடைச்சங்கத்தை ஆதரித்த பாண்டியர்கள் 59 பேர். கடைச்சங்கத்தை ஆதரித்த பாண்டியர்கள் 49 பேர். தொல்காப்பியம் வந்து நிலந்தரு திருவின் பாண்டியன் அவையில் அரங்கேறியது. நற்றிணையை தொகுத்தவன் பன்னாடு தந்த பாண்டியன். அகநானூற்றை தொகுத்தவன் பாண்டியன் உக்கிரப்பெருவர்தி. உண்டால் அம்ம இவ்வுலகம் என்னும் பாடலை இயற்றியவர் கடலுள் மாய்ந்த பெருவர்தி. சேர சோழ மற்றும் 5 சிற்றரசர்கள் கொண்ட கூட்டுப்படையை தோற்கடித்த பாண்டிய மன்னன் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். தலையாலங்கானத்தில் நடக்கிற ஒரு போர். அதில் சேரர்கள் சோழர்கள் 5 சிற்றரசர்கள் ஆரி பாரி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் கொண்ட கூட்டுப்படையை பாண்டிய மன்னன் பாண்டியன் நெடுஞ்செழியன் தோற்கடித்திருப்பார். அதனால தான் பாண்டிய அரசர்களை தலை சிறந்தவர் நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இவர் மேலே தான் மதுரை காஞ்சியை மாங்குடி மருதனார் பாடியிருப்பார். அவ்வளோதான் பாண்டியர்கள் பற்றி. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.